வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு உலகத்திலே பலவிதமான வாக்குறுதிகளை நாம் கேள்விப்படுகிறோம். பலர் பலவிதமான வாக்குறுதிகளை கொடுக்கிறதை பார்க்கிறோம். விசேஷமாக தேர்தல் நேரத்திலே வாக்குறுதிகள் கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, வாழ்க்கையிலும் கூட பல வாக்குறுதிகளை நாம் பெறுகிறோம். ஆனால் அவைகளிலே அநேக வாக்குறுதிகள் மாறி போகின்றன. அநேகர் தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறதில்லை, அல்லது காலத்தால் அவைகள் மாறி போகிறதையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் அருமையானவர்களே, காலத்தால் மாறாத தேவன் தாமே அருளி செய்கிறதான ஒரு வாக்குத்தத்தம், ஒரு வாக்குறுதி என்னவெனில், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. இதனுடைய பொருள் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக வெளிப்பட்டு மனுக்குலத்தின் பாவபாரத்தை எல்லாம் தன் பேரிலே ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையில் அவர் தம்முடைய ஜீவனை பலியாக ஒப்பு கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து மனுக்குலத்திற்கு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பாவ மன்னிப்பை உண்டாக்கி வைத்திருக்கிறார். யாரெல்லாம் விசுவாசித்து அவரை சொந்த இரட்சகராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அவ்வாறு ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை என்னிடத்தில் வருகிறவனை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வாசிக்கிறோமே. அவர்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்கள் தேவனிடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வருகிறவர்கள். அந்த விதமாக வருகிறவர்களை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இதே வாக்குத்தத்தத்தை, இதே வாக்குறுதியை அடிப்படையாக வைத்து அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது 8ஆம் அதிகாரம் 38, 39 வசனங்களிலே, மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன் என்று எழுதுகிறார். ஆம் அருமையானவர்களே, இந்த ஆண்டவர் மூலமாய் இந்த மன்னிப்பை ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஒருபோதும் அந்த தேவனுடைய அன்பை விட்டு பிரிந்து போக முடியாது, பிரிந்து போக மாட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னிடத்திலே வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று சொல்லுகிறார். எத்தனை பெரிதான பாக்கியம்! தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாக்கிறவராய், நம்மை வழிநடத்துகிறவராய், இந்த உலகத்தின் எல்லா போராட்டங்களின் மத்தியிலும் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அவர் கொடுக்கிறார். நித்திய ஜீவன் வரைக்கும் அவர்களை அவர் வழிநடத்துகிறார். இந்த மாபெரும் பாக்கியத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கிருபையை உங்களுக்கு அருள வேண்டும் என்று தேவனிடத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நன்றி.